ஐந்தாவது மந்திரம். முதல் பிரஷ்னம். ஆதித்யோக வை பிராணக ரயிரேவ சந்திரமாம் ரயிர்வா ஏதத் சர்வம் என் மூர்த்தம் ச மூர்த்தம் ச தஸ்மான் மூர்த்திரேவ ரயிஹி. முதல் கேள்வியானது சிருஷ்டியை பற்றியது. எதனிடமிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றின என்பது. இங்கு ஆசிரியர் சிருஷ்டியை பற்றி மட்டும் பதில் கூறாமல் பல சிருஷ்டிகளை பற்றி பேசுகின்றார். வெறும் பிரஜா சிருஷ்டியை பற்றித்தான் இங்கு கேள்வி. இருந்தபோதிலும் முதலில் மிதுன சிருஷ்டி என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றார். மிதுனம் என்றால் இரண்டு சேர்ந்திருப்பது, ஒன்றை இனி ஒன்று சார்ந்திருப்பது, பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கின்ற இரண்டு தத்துவம். அதற்கு பிராணக ரயிஹி என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது. பொதுவாக டிக்ஷனரி படி பிராணக என்பதற்கும் ரயிஹி என்பதற்கும் ஒரு பொருள் உண்டு. அந்த அர்த்தத்தில் இங்கு பயன்படுத்தப்படவில்லை. இதை பரிபாஷா என்று சொல்வார்கள். பரிபாஷா என்றால் அந்த சொல் இங்கு வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுதல். நாம் பார்த்தோம், பிராணக ரயிஹி என்ற சொல்லினுடைய பொருள் பிராணன் என்றால் மூச்சு காற்று, ரயிஹி என்றால் வெல்த் பொருள். ஆனால் இங்கு சாப்பிடுபவன் பிராணன், சாப்பிடப்படும் பொருள் ரயிஹி என்றும், பிறகு இந்த சிருஷ்டியே ஒன்றை பிராணன் ஒன்றை ரயிஹி என்று பேசப்படும். சாப்பிடுபவன் சாப்பிடப்படும் பொருள் மட்டுமல்ல, கொடுப்பவன் பிராணன், வாங்குபவன் ரயிஹி என்றெல்லாம் வர இருக்கின்றது. பிறகு இந்த பிராணக ரயிஹி என்பது சிருஷ்டியில் தோன்றிய முதல் வேற்றுமை. அதாவது அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், விஷயம் விஷயி என்கின்ற டிவிஷன். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த இரண்டும் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து தோன்றியுள்ளது. ஆகவே ஹிரண்ய கர்ப்பனுடைய நிலையிலிருந்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். இப்போ இரண்டும் ஒன்றே இரண்டாக பிரிந்துள்ளது. அதற்கு சென்ற வகுப்பில் உதாகரணம் பார்த்தோம். நாம் சாப்பிடுபவர்கள், நாம் சாப்பிட பதார்த்தம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தால் சாப்பிடுகின்ற நாம் வேறு, சாப்பிடப்படும் பொருள் வேறு. ஆனால் பஞ்சபூதம் என்ற நோக்கில் பார்த்தால் நாம் சாப்பிடுபவனும் சாப்பிடப்படும் பொருளும் ஒன்றுதான் என்று நாம் பார்த்தோம். அந்த அடிப்படைதான் ஐந்தாவது மந்திரத்தில் கூறப்படுகின்றது. முதலில் பிராணன் யார், ரயி என்று அறிமுகப்படுத்தப்பட்டு, ஆதித்யோகவை பிராணக, சூரிய தத்துவம் பிராணன், சந்திர தத்துவம் ரயிஹி என்று சொல்லப்பட்டு, பிறகு அடுத்ததாக ரயிஹி வை ஏதத் சர்வம், இவைகள் அனைத்தும் ரயி என்று கூறலாம். எதனுடைய அடிப்படையில்? பிரஜாபதி படைத்தவரனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவைகள் அனைத்தும் ரயி என்று சொல்லலாம். அல்லது இவைகள் அனைத்தும் பிராணன் என்றும் சொல்லலாம். எது மூர்த்தம் ச அமூர்த்தம் ச, உருவத்தை உடையது உருவமற்றது, இந்த இரண்டும்
ஆக இவைகள் அனைத்தும் ரயிகி. இதோடு ரயிகி சர்வம் என்பது முடிவடைகிறது. இனிமேல் பிராணனே சர்வம் என்று சொல்லப்படும். பிறகு இங்கு தஸ்மாத் மூர்த்திகி ஏவ ரயிகி, அல்லது ஆகவே எது உருவமுடையதோ அதை ரயிகி என்றும் அமூர்த்தம் பிராணக என்றும் நாம் எடுத்து கொள்ளலாம். இப்பொழுது என்ன வேறுபாடு செய்யப்படுகிறது? ஆதித்யன் பிராணக, சந்திரன் ரயிகி, மூர்த்தம் ரயிகி, அமூர்த்தம் பிராணக என்ற வேற்றுமை வருகின்றது. இதனுடைய சாரத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய டிவிஷன் திருக் திருஷ்யம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள், அந்த தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இனி அடுத்த மந்திரங்களில் பிராணன் சர்வம் என்று சொல்லப்படுகின்றது. 6வது மந்திரம். அத ஆதித்யஹ உதயன் யத் பிராச்சீம் திசம் பிரவிஷதி தேன பிராச்யான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே யத் தக்ஷிணாம் யத் பிரதீச்சீம் யதுதீச்சீம் யததஹ யதூர்த்வம் யதந்தராம் திசோ யத் சர்வம் பிரகாசயதி தேன சர்வான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தே. 6வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரை பிராணக சர்வம், பிராணனே அனைத்தும் என்பது சாரம். பிராணனே அனைத்தும், அதாவது இந்த சிருஷ்டியை நாம் பார்க்கும் பொழுது பிரஜாபதியிடமிருந்து இவைகள் தோன்றின, அதாவது ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து இவைகள் தோன்றின. ஹிரண்ய கர்ப்பனே இவைகளாக மாறி நின்றார். இவைகள் எப்படி இருந்தன என்றால் பிராணன் ரயி என்ற பேதத்துடன் இருந்தன என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில் பிராணன் ரயி என்ற பேதம் இருந்தாலும் இந்த இரண்டும் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து வந்த காரணத்தினால் அனைத்தும் ரயி என்று சொல்லலாம், அல்லது அனைத்தும் பிராணன் என்று சொல்லலாம். அனைத்தும் ரயி என்று சொல்லப்பட்டது, இனி அனைத்தும் பிராணக என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய சாரம் இவ்வளவுதான். இந்த 3 மந்திரங்களில் 6, 7, 8 சர்வம் பிராணாத்மகம், அனைத்தும் பிராணனாக இருக்கின்றது என்பதுதான். இவ்விதம் உபனிஷத் கூறுவதனுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பேத திருஷ்டியானது இருக்கின்றது. எல்லாவற்றையும் வேற்றுமையுடன் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒற்றுமையே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. எல்லாமே ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக பேதத்துடன் பார்க்கின்றோம். இந்த பேதத்துடன் இருக்கின்ற நம்முடைய புத்தி திடீரென்று இந்த பிரபஞ்சமே இல்லை, மித்தியா என்ற ஞானத்திற்கு வராது. சில அறிவுகளெல்லாம் படிப்படியாகத்தான் வரும். திடீரென்று மேலான கடைசி ஞானம் வராது.
இப்போ அடுத்த படி என்ன என்றால், இந்த பேத திருஷ்டியில் அபேத திருஷ்டி நமக்கு வர வேண்டும். பேதம் தெரிய வேண்டும், ஏதோ ஒன்றை மூலமாக வைத்து ஒற்றுமையையும் அல்லது சாமானிய புத்தியும் நமக்கு வர வேண்டும். இப்போ நம்மளுடைய புத்தியில் என்ன படிகள் என்றால், பேத திருஷ்டி டு அபேத திருஷ்டி. எங்கு? ஜெகதி பிரபஞ்சே, பிரபஞ்சத்தில் பேத புத்தியுடன் அபேத புத்திக்கு போக வேண்டும். இந்த அபேத புத்திக்கு எப்படி போவது? எல்லாவற்றையும் பேதமில்லாமல் பார் என்று சொன்னால் பார்க்க முடியுமா? என்ன, புத்திக்கு ஒரு காரணத்தை சொல்லியாக வேண்டும். எந்த அடிப்படையில் நான் அபேதமாக பார்க்க வேண்டும் என்று நாம் கூற வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு மக்களும் கர்நாடகா மக்களும் ரகளை செய்கிறார்கள்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு எப்படி ஒற்றுமையை ஊட்டுவது என்றால், நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை கொடுத்தால்தான் அந்த பேத புத்தி ஆனது நீங்கும். அதுபோல பேத புத்தி நமக்கு தெரிகிறது. அபேதத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த பேதத்துக்கு சாமான்யமாக ஒரு காரணம் இருக்கின்றது என்ற காரண ஞானத்தினால் உள்ளே இருக்கின்ற பேத புத்தி நீக்கி அபேதத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த நிலையைத்தான் சர்வாத்ம பாவக என்று சொல்லப்படுகிறது. சர்வாத்ம பாவக என்றால் எல்லாம் ஒரே சொரூபமாக இருக்கின்றது. பகவத்கீதையில் விஸ்வரூப தர்சனத்தினுடைய நோக்கமும் விபூதி அத்தியாயத்தினுடைய நோக்கமுமே இதுதான். அனைத்தும் ஒன்று, ஒரு காரணத்திடமிருந்து வந்தது என்ற அறிவை கொடுப்பது. காரணம் என்ன? பேத திருஷ்டியில் இருந்து நாம் ராகத்வேஷத்தை நன்கு வளர்த்தி வைத்துள்ளோம். ரொம்ப திருடமாக ராகத்வேஷம் இருக்குது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் ஒன்றுதான் என்று இந்த சர்வாத்மத்துவ பாவம் நமக்கு வர வேண்டும். அதெல்லாம் தான் இந்த பகுதியினுடைய பிரயோஜனம். இந்த பகுதியினால் நமக்கு என்ன பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்றால், இவைகள் அனைத்தும் ஒன்று என்ற இரண்டாவது ஸ்டேஜ். எதிலிருந்து? பேத திருஷ்டியிலிருந்து அபேத திருஷ்டி. ஆனாலும் இவைகளெல்லாம் சத்தியமாக இருக்கு, இவைகளெல்லாம் ஒன்று, ஆனாலும் இருக்கின்றது. இனி கடைசி என்ன தெரியுமோ? அதிருஷ்டி. அதிருஷ்டின்னு என்ன? இவைகள் இல்லை, மித்யா என்கின்ற ஞானம். அது ஃபைனல் ஸ்டேஜ். இந்த பதார்த்தங்கள் நான் பார்க்கிறதே இல்லை என்று நீக்குவது, அது அதிருஷ்டி என்று சொல்லலாம். அதிருஷ்டினா என்ன? இவைகள் இல்லை என்கின்ற அல்லது மித்யா திருஷ்டிகி. இப்போ பேத திருஷ்டி டு அபேத திருஷ்டி டு மித்யா திருஷ்டி. மித்யா திருஷ்டினா பொய்யான பார்வைன்னு அர்த்தம் அல்ல, மித்தியாவாக பார்க்கின்ற பார்வை. மித்தியாத்துவ நிச்சய திருஷ்டி. இதெல்லாம் மித்தியான்னு பார்க்கிற திருஷ்டி. வாயில் சொல்லிடலாம் மித்தியா மித்தியான்னு சொல்லி, காதலையும் கேட்டுடலாம். வாயில் சொன்னால் காதில் கேட்டுத்தானே ஆகணும். ஆனால் அந்த திருஷ்டி நமக்கு வர வேண்டும் என்றால் பேதத்திலிருந்து திடீர்னு மித்தியா திருஷ்டி வராது. இடையில் அபேத திருஷ்டி தேவை. அந்த திருஷ்டியை கொடுக்க இந்த மந்திரங்களெல்லாம் நமக்கு பயன்படும். காரணம், இந்த பிரபஞ்சத்தையே கூறி இவைகளெல்லாம் ஒரே ஒரு பிராணாத்மகம், எல்லாமே பிராணந்தான் என்று பார்க்கின்ற பார்வை. இனி ஒரு ஜீவனை பார்த்து நீ ஏன் வெறுக்கக்கூடாதுன்னா, நீயும் மூச்சுடுற ஆள் அவனும் மூச்சுடுற ஆள், அந்த அடிப்படையில் என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். நீயும் பிராணனை வச்சிருக்க, அவனும் பிராணனை வைத்துள்ளாய், ஆகவே பேதம் கிடையாது என்று இந்த அபேத திருஷ்டியை கொடுப்பதற்காக இந்த உபனிஷத்தில் பல இடங்களில் இவ்விதம் வரப்போகின்றது. ஆதித்யன் சர்வம், பிராணக சர்வம் என்று அடிக்கடி வரும். அதுவும் உபனிஷத் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற தத்துவம் சூரியனும் பிராணனும் தான். உபனிஷத்துக்குள்ளே நம்ம அடிக்கடி பார்க்கலாம். சூரியஸ்துதியும் பிராணஸ்துதியும் அடிக்கடி வரும். இங்கு பிராணன் சூரிய ரூபமாக இருந்து கொண்டு அனைத்தையும் தனக்குள் எடுத்து கொள்கின்றார். காரணம் என்ன? ஏற்கனவே பிராணக ஆதித்யக
ரயிகி சந்திரமா என்று சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே இப்பொழுது பிராணன் என்கின்ற தத்துவம் ஆதித்யனாக இருந்து அனைத்தையும் தனக்குள் எடுத்து கொள்கிறார், அனைத்து ரூபமாகவும் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பிராணஸ்துதிகி அல்லது பிராண வர்ணனம் என்பது ஆதித்ய ஸ்துதிகி, ஆதித்ய வர்ணனம், சூரியனுடைய வர்ணனம். காரணம் என்ன? 5வது மந்திரத்தில் ஆதித்யோகவை பிராணக என்று சொல்லப்பட்டதனால் இங்கு பிராணன் ஆதித்யன், அந்த ஆதித்யனே அனைத்துமாக இருக்கின்றார். ஆதித்யக சர்வம் சர்வக, அனைத்துமாக இருக்கிறார். இப்படி சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன? ஒரு ரூபமாக இருக்கின்ற ஆதித்யனே அனைத்துமாக இருப்பதனால் இந்த துவைதத்தில் நமக்கு ஒரு அத்வைத திருஷ்டி வர வேண்டும். பிரம்மனிடத்தில் இருக்கிற அத்வைதம் வேற, உலகத்தில் பேதம் இல்லாமல் பார்ப்பது வேறை. அந்த நிலையை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் சாரம். இனி நாம் மந்திரங்களுக்குள் செல்லலாம். இவைகளெல்லாம் மிக சுலபமான மந்திரங்கள். இந்த 6வது மந்திரத்தினுடைய சாரம், சூரியனானவர் தன்னுடைய ரஷ்மி, தன்னுடைய ஒளி கதிர்களை கொடுத்து அனைத்து ஜீவராசிகள் அனைத்தையும் தன்மயமாக்குகின்றார் என்று சொல்லப்படுகிறது. சூரியனுக்கு சாஸ்திரம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இப்போ சூரியனுடைய சக்தி என்ன செய்கின்றது? அனைத்தையும் தனக்குள் எடுத்து கொள்கின்றது, தன்மயமாக்குகின்றது. இப்போ நம்மெல்லாம் யார் என்றால் உடனே சூரியனிடமிருந்து சக்தியை பெற்றதனால் சூரியனுடைய புதர்வர்கள், சூரியனால் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதுதான் இதனுடைய சாரம். இனி மந்திரத்திற்குள் சென்றால், அத அத என்றால் இங்கு ரயியை பற்றி கூறப்பட்டு விட்டது. இனி பிராணனை பற்றி கூற வேண்டும். அத ரயி தத்துவத்தை கூறியதற்கு பிறகு ஆதித்யக பிராண தத்துவம் வருகின்றது. அந்த பிராணன் ஆதித்யன், சூரியன். ஆதித்யக உதயன். உதயன் என்றால் உதித்து, உதித்து கொண்டு, உதித்து என்ன செய்கின்றார்? எது பிராச்சீம் திசம் பிரவிசதி. இங்கு எது என்ற சொல்லுக்கு 2 பொருள். யாது காரணத்தினால் பிராச்சீம் திசம் பிரவிசதி. பிராச்சீம் என்றால் கிழக்கு திசையை, திசம் என்றால் கிழக்கு திசையை நோக்கி, பிரவிசதி. பிரவிசதி என்றால் வியாபிக்கின்றார். கிழக்கு திசையை தன்னுடைய ரஷ்மிகளால் வியாபிக்கின்றாரோ அதனுடைய விளைவாக அனைத்து ஜீவராசிகளையும் தான் எடுத்துக்கொள்கிறார் என்று ஒரு பொருள். அல்லது எது என்பதற்கு யதா, எப்பொழுது, எப்பொழுது அவர் கிழக்கு திசையை நோக்கி தன்னுடைய ரஷ்மிகளை கொடுக்கிறாரோ அப்பொழுது அந்த ஜீவர்களையெல்லாம் தன்மயமாக்குகிறார் என்று பொருள் வர இருக்கிறது. இப்போ சூரிய தேவன் எப்பொழுது உதித்தவராக, உதயன் சன், பிராச்சீம் திசம் கிழக்கு திசையை, பிரவிசதி என்றால் சொப்பிரகாசேன வியாப்னோதி. சொப்பிரகாசேன வியாப்னோதி என்றால் தன்னுடைய ஒளியினால் வியாபிக்கிறாரோ. இங்கு பிரவிசதி என்றால் வியாபித்தல், வியாப்னோதி. தன்னுடைய பிரகாசத்தின் மூலமாக கிழக்கு திசையை எப்பொழுது வியாபிக்கின்றாரோ தேன ஸ்வாத்ம வியாப்தியா, அவ்விதம் வியாபிப்பதனால். தேன என்றால் அவ்விதம், ஸ்வாத்ம வியாப்தியா அவ்விதம் தான் வியாபிக்கின்ற காரணத்தினால் என்ன செய்கின்றார்? பிராச்யான் பிராணான். பிராச்யான் என்றால் கிழக்கு திசையில் இருக்கின்ற, பிராச்யான் கிழக்கு திசையில் இருக்கின்ற பிராணான். பிராணான் என்றால் ஜீவான், ஜீவர்களை. கிழக்கு திசையில் இருக்கின்ற ஜீவர்களை ரஷ்மிஷு
சந்நிதத்தே, தன் ஒளி கதிர்களுக்குள் ஒடுக்குகிறார், தன்மயமாக்குகிறது. ஆதித்யன் ரஷ்மிஷு தன்னுடைய ஒளி கதிர்களுக்குள் சந்நிதத்தேன தன்மயமாக்குகின்றார். ஆத்மபூதான் கரோதி, ஆத்மபூதான் கரோதி என்றால் தன் சொரூபமாகவே மாற்றுகின்றார். யார்? ஆதித்ய தேவன். இப்போ ஆதித்யன் கிழக்கு திசையை நோக்கி எப்பொழுது தன்னுடைய கதிர்களை விடுகிறாரோ அப்பொழுது அந்த கதிர்களுக்குள் எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய வசத்திற்குள் தன்மயமாக்கி விடுகின்றார். ஆகவே என்னன்னா ஆதித்யக சர்வம். காரணம் என்ன? பிராணக ஆதித்யக. பிராணன் ஹிரண்யகர்ப்பனிடமிருந்து வந்தார். ஹிரண்யகர்ப்பனிடமிருந்து வந்த பிராணன் வேறல்ல, பிராணன் ஆதித்யன் என்று சொல்வதனால் ஆதித்யன் வேறல்ல, அவர் அனைத்து சொரூபமாகவும் இருக்கின்றார். இதனுடைய தாத்பரியம் புரிஞ்சாதான் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் ரசிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஆதித்யம் போனார், இதுவே அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் எதற்கு என்றால் இந்த ஒற்றுமைக்காக. இல்லைன்னா நம்ம இந்தியர்களாகவே இருந்து கொண்டு எல்லாரோடையும் ரகலை பண்ணிகிட்டு இருப்போம். காரணம் என்ன? ஒரு விதமான ஒற்றுமையும் நமக்கு இருக்காது. அந்த பேதத்துக்குள் அபேதத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். பிறகு இனியெல்லாம் மற்ற அனைத்து திசைகளுக்குள்ளும் இதுதான் நடக்கு. எப்பொழுது தன்னுடைய கதிர்கள் தெற்கு திசை மற்ற திசையை நோக்கி செல்கிறதோ அப்பொழுது அங்கிருக்கின்ற ஜீவர்களை தன்மயமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதி எது தக்ஷிணாம். தக்ஷிணாம் என்றால் தெற்கு திசை. எது தக்ஷிணாம். பிறகு மற்ற வாக்கியங்களை எல்லாம் நம்ம இங்கே சேர்த்திக்கணும். எது தக்ஷிணாம்ங்கிறதிலிருந்து தெற்கு திசையை நோக்கி அவர் பிரகாசம் செய்யும் பொழுது அங்கு உள்ள தெற்கு திசையில் உள்ள ஜீவர்களையெல்லாம் தன்மயமாக்குகிறார். இங்கு கிழக்கு திசைக்கு என்ன சொன்னமோ அதே தான் இப்பொழுது மற்ற எல்லா திசைகளுக்கும். இப்போ எது தக்ஷிணாம், எது பிரதீச்சீம். பிரதீச்சீம் என்றால் மேற்கு திசை. அடுத்தது உதீச்சீம் வடக்கு. உதீச்சீம் என்றால் வடக்கு. இதெல்லாம் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? வடக்கு திசையை எப்பொழுது அவர் தன்னுடைய ரஷ்மியினால் வியாபிக்கிறாரோ அப்பொழுது அங்கு இருக்கின்ற ஜீவர்களை தனக்குள் ஒடுக்குகின்றார். அடுத்தது எது அதக கீழ் நோக்கி, எது ஊர்துவம் மேல் நோக்கி எப்பொழுது வியாபிக்கிறாரோ அப்பொழுது அங்கிருக்கின்ற ஜீவனை தன்மயமாக்குகிறார். எது அந்தரா, அந்தரான இடைவெளி, ஏதாவது திசை விட்டுட்டு போயிருந்தால் இடைவெளி. இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் போகிறது? எது சர்வம் அனைத்தையும் சொல்லிடுறார். அது முதல்லே சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சில திசைகளையெல்லாம் சொல்லி இடைவெளி மேல் கீழ் எல்லாம் சொல்லி அந்தரா பிரகாசயதி தான் பிரகாசப்படுத்துகிறாரோ. பிறகு அதே கருத்து தேன சர்வான் பிராணான், அப்படி பிரகாசப்படுத்துவதனால் சர்வான் பிராணான் அனைத்து ஜீவர்களையும் ரஷ்மிஷு சந்நிதத்தே தன்னுடைய ஒளி கதிர்களுக்குள் அடக்கி கொள்கிறார். இந்த தியானமெல்லாம் பண்ணணும் அல்லது இதையெல்லாம் பார்க்கணுன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அதற்கு பிறகு இந்த சூரியன் எப்படி வரும்பொழுது எல்லாமே தன்மயமாக்குகிறார் என்ற ஒரு பாவனையெல்லாம் நம்ம செய்யணும். இது ஒரு விதமான உபாசனாயாக நம்ம செய்யலாம். சில பேர் காலையில் 9:30 மணிக்கு எந்திரிப்பார்கள். இப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படி இது புரியும்? இப்போ நேரத்தில் எந்திரிச்சு சூரியனுடைய உதயத்தை பார்த்து எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ரசிக்க வேண்டும். சூரியனே அனைத்துமாக இருக்கின்றார். இதே கருத்து தான் இனி அடுத்த 2 மந்திரத்திலும் வருகின்றது. 7வது மந்திரம். ச ஏஷ வைஸ்வானரக விஸ்வரூபக
प्राणोऽग्निरुदयते ततेतत् ऋचाभ्युक्तम् பிராணனே அனைத்தும், ஆதித்யனாக இருக்கின்ற பிராணனே அனைத்தும் என்பதுதான் சாரம். சக ஏஷக, சக ஏஷகனா அந்த இந்த பிராண தத்துவம், ஆதித்யனாக இருப்பவர். எல்லா சொற்களும் ஆதித்யனுக்கு கொடுக்கின்ற விளக்கம். முதல் சொல் வைஸ்வானரக. வைஸ்வானரக என்பதனுடைய சாரம் சர்வ ஜீவாத்மகः. சர்வ ஜீவாத்மகः, எல்லா ஜீவாத்மாவாகவும் இருக்கின்றார். இங்கு நரக என்றால் ஜீவக, விஸ்வே ச நராகாச்ச விஸ்வானரக. விஸ்வேன அனைத்தும். இப்போ விஸ்வே நரக என்றால் அனைத்து நரக, அனைத்து மனிதர்கள். விஸ்வானரக ஏவ வைஸ்வானரக, அனைத்து ஜீவாத்மாக்களாக இந்த பிராணன் இருக்கின்றார். ஆதித்யனாக இருந்து கொண்டிருக்கின்ற பிராணன் இருக்கின்றார். பிராணக அடுத்த சொல். இங்கு பிராணக என்றால் ஆதித்யக, பிராண தத்துவம். ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிராணக ரயிகி, அதில் உள்ள பிராண தத்துவம். அடுத்த சொல் அக்னிகி. இங்கு அக்னிகி என்ற சொல்லுக்கு பொருள் அத்தா. அத்தா என்றால் சாப்பிடுபவர், அனைத்தையும் சாப்பிடுபவர். ஏன்னா அக்னி தான் என்ன செய்யுது, எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையை யார் சாப்பிட்றான்னா அக்னி தான் சாப்பிடுது. வயிற்றில் அக்னி அவ்வளவு இல்லைன்னா அந்த இட்லியெல்லாம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் சில பேர்த்துக்கு அக்னி ஓவராக வேலை செய்யும், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓவராக உள்ள கொடுக்கணும். இப்போ அக்னி தானே, வயிற்றில் இருக்கிற அந்த அக்னி தான் எல்லாத்தையும் உட்கொள்கிறது. அந்த அக்னியினுடைய இன்டென்ஸை பொறுத்து நமக்கு பசி தெரியும், தெரியாமல் இருக்கலாம். அப்படி அக்னிகி சாப்பிடுபவர். உதயதே தோன்றுகிறார். இப்போ சூரியனாக இருக்கின்ற, அனைத்தையும் உட்கொள்கின்ற, அனைத்து ஜீவராசியுமாக இருக்கின்ற அக்னி இருக்கின்றார். இனி அடுத்த ஒரு சொல் இருக்கின்றது விஸ்வரூபக. விஸ்வரூபகங்கிற சொல்லினுடைய பொருள் சர்வ பிரபஞ்சாத்மக. சர்வ பிரபஞ்சாத்மக, பிரபஞ்சம்னா இந்த உலகமாக இருக்கின்றார். அதாவது ரயி தத்துவத்தும் சொல்லப்படுகிறது. அக்னிகினா அத்தா சாப்பிடுபவர். சாப்பிட்ற பொருள் யாருன்னா அதுவும் யாரு என்றால் ஆதித்யன்தான் அல்லது பிராணன்தான். விஸ்வரூபக என்றால் சாப்பிடப்படும் பொருள், இந்த பிரபஞ்சம், இந்த உலகமாக இருக்கின்றார். அத்தானா சாப்பிடுபவராக இருக்கின்றார். அதனால் என்ன என்றால் நாம் யாரை சாப்பிட்ருக்கிறோமா, நம்மையே சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் வெளியே சொன்னால் என்னமோ ஆயிடுதுன்னு சொல்லுவார்கள். நம்மையே சாப்பிட்றோங்கிறது அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம். பஞ்சபூதமாக இருக்கிற உடல் பஞ்சபூதத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது. உலகமே அதுதான் மாறி மாறி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இனி இதே கருத்து ஆதித்யனே சர்வம், ஆதித்யனுடைய மகிமையானது ருக்வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ ஆதித்யஸ்ய மாகாத்மியம் ரிச்சா அபியுக்தம். இந்த ஆதித்யனுடைய பெருமையானது ததேதத், இந்த ஒரு தத்துவம் ரிச்சா அபியுக்தம், ருக்வேதத்திலும் கூறப்பட்டுள்ளது என்று. இப்பொழுது நம்ம எந்த வேதத்தில் இருக்கிற உபனிஷத்தை படிச்சுட்ருக்கோம்? அதர்வண வேதத்தில் இருக்கிற உபனிஷத்தை படிச்சுட்ருக்கோம். ருக்வேத மந்திரமானது இங்கு கூறப்படுகின்றது. இந்த இனி வருகின்ற கருத்தும் ஆதித்யனுடைய ஸ்துதி ருக் மந்திரத்தில் சொல்லப்படுவது. 8வது மந்திரம். ஜாதவேதசம்பராயணம் ஜோதிரேகம் தபந்தம்
சகஸ்ரரஷ்மிபிः சதசா வர்த்தமானः பிராணப் பிரஜானாம் உதயத்யேஷ சூர்யः ஆதித்யக சர்வம் என்பதுதான் சாரம். இனி ஒவ்வொன்று சொல்லுக்கும் பொருள் பார்க்கலாம். விஸ்வரூபம், அதே கருத்து தான். விஸ்வரூபம்னா அனைத்துமாக இருக்கின்றார். சர்வரூபம் விஸ்வரூபம். அடுத்த சொல் ஹரிணம். இதற்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. ஹரிணம் என்பதற்கு ஒரு பொருள் ரஷ்மிகளுடன் கூடியவர், ஒளி கதிர்களுடன் கூடியவர். ரஷ்மிவந்தம். ஹரி என்பதற்கு ரஷ்மி, ஒளிக்கதிர் என்றொரு பொருள். அல்லது இனியொரு பொருளும் இருக்கின்றது. ஹரிணம் என்பதற்கு அனைத்தையும் அழிப்பவர், அனைத்தையும் நாசம் செய்பவர், தனக்குள் எடுத்துக்கொள்பவர். சர்வ உபசம்ஹார காரணம். ஹரதி சர்வம், எல்லாவற்றையும் தனக்குள் எடுத்துக்கொள்பவர் ஹரிணம். இப்போ ஹரிங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் எல்லா பாபத்தையும் நீக்குபவர்னு அங்கே பகவானுக்கு பொருள் சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாவற்றையும் தனக்குள் எடுத்துக்கொள்கின்ற சக்தி உடையவர். விஞ்ஞானப்படி என்ன சொல்கிறார்கள்? கடைசியில் சூரியனுக்குள்ளே நம்ம போயிடுவோமா. அதுவும் எல்லா நாளும் அப்படியே சக்தியை கொடுத்துட்ருக்காது. கொஞ்ச நாளில் சூரியன் அந்த சக்தியை இழந்துடும். பிறகு என்ன பண்ணுமா, எல்லாமே சூரியனுக்குள்ளே போயிடுமா. ஆனால் பயம் வேண்டாம். அவங்கெல்லாம் எவ்வளோ காலம் சொல்லுவாங்க, எத்தனையோ வருஷம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே எவ்வளோ முறை பிறந்து சாகிறோமோ. அப்படி கடைசியே என்னாகும், எல்லாம் சூரியனுக்குள் சென்று விடும். ஜாதவேதசம். ஜாதவேதசம் என்றால் அனைத்தையும் அறிபவர், சர்வஜ்ஞக. எதெல்லாம் தோன்றுச்சோ உடனே அவர் அறிஞ்சிருவார். சூரியனுக்கு தெரியாமல் என்ன வந்துடும், எது வந்தாலும் உடனே பிரகாசப்படுத்திடுவார். அதனால் லைட்டுக்கு தெரியாமல் ஒரு தப்பும் பண்ண முடியாது, எதையும் மறைக்க முடியாது. காரணம், எது செய்கிறதா இருந்தாலும் நமக்கு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் வந்த உடனே சூரியன் அனைத்தையும் அறிந்து விடுவார். பராயணம். பராயணம் என்றால் ஜீவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கின்றார். சர்வ பிராணாசயம், அனைத்துக்கும் ஆதாரம், அனைத்துக்கும் ஆதாரம். அடுத்த சொல் ஜோதிஹி. அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம், ஜோதி சொரூபம். ஏகம். எவ்வளவு சூரியன் இருக்கார்? ஒரே ஒரு சூரியன். ஏகம். தபந்தம். என்ன பண்ணிகிட்ருக்கார்? மே மாதமெல்லாம் நம்ம என்ன செய்வார்? ஏப்ரல் மேல் எல்லாம் தபந்தம், நல்லா உருக்குவார். பாவமெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா போக வச்சுடுவார். அதனால் என்னென்னா, மே மாதம் இங்கே இருக்கிறது பாவத்தை கழிக்கிறதுக்கான ஒரு பெரிய தவம். இங்கிருந்து போயிட்டோன்னு வச்சுக்கோமே, அந்த பாவமெல்லாம் தங்கி இருக்கும். அங்கே போனாலும் அதே மாதிரி வேறு விதத்தில் தபந்தம், கஷ்டப்பட்டுறணும். அப்படி தபந்தம். இவைகளையெல்லாம் படிச்சுட்டு ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். இவ்விதம் பிரம்மவிதக விதுகு. இதெல்லாம் இரண்டாவது பக்தியில் இருக்குது. ஆதித்யனை இவ்விதம் அறிகிறார்கள். ஞானிகளெல்லாம், மகான்களெல்லாம் இவ்விதம் அறிகிறார்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு வரியை கம்ப்ளீட் பண்ணணும். விஸ்வரூபமாக, ஹரிணமாக, ஜாதவேதசமாக ஞானிகள் அறிகிறார்கள் அல்லது உபாசகர்கள் அறிகிறார்கள். இனி இரண்டாவது வரியில் ஏஷக சூரியக உதயதி. கடைசி பகுதி, கடைசியில் இப்படிப்பட்ட சூரியன் உதிக்கின்றார். சூரிய ஸ்துதி. எப்படிப்பட்ட சூரியன்? சகஸ்ர ரஷ்மிபிகி சததா வர்த்தமானக. சகஸ்ரம்னா 1000, ரஷ்மிபிகினா ஒளிக்கதிர்கள். 1000 ஒளிக்கதிர்களுடன் சததா நூற்றுக்கணக்காக வர்த்தமானக இருப்பவர். விதவிதமான ஒளிக்கதிர்கள் இருக்கின்றது. விதவிதமான ஒளிர்கதிர்களுடன், ஆயிரக்கணக்கான ஒளிக்கதிர்களுடனும் வர்த்தமானக இருந்து கொண்டு இருப்பவர். பிரஜானாம் பிராணக.
எல்லா பிரஜைகளுக்கும் பிராணனாக இருந்து செயல்படுபவர். ஒரு நாள் சூரியன் உதிக்கலின்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? பெரிய குழப்பம் நமக்கு வந்துடும். ஆகவே எல்லா பிரஜைகளுக்கும் உயிராக இருப்பவர். ஏஷக சூரியக உதயதி, இப்படிப்பட்ட சூரியன் தோன்றுகிறார். இதோடு ஆதித்ய ஸ்துதி முடிவடைகின்றது. ரயி பிராண தத்துவமும் முடிவடைகிறது. இருந்தாலும் இதற்கு பிறகு வருகின்ற சிருஷ்டிகள் எல்லாம் இது ரயி இது பிராணன்னு சொல்லப்படும். ஆனால் முதல் ரயிஹி பிராணக என்கின்ற மிதுன சிருஷ்டி முடிவடைகிறது. இதற்குள்ளேயே லோக சிருஷ்டியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதித்யக சந்திரமான்னு சொல்லும் பொழுது லோக சிருஷ்டியும் வந்து விட்டது. 5 சிருஷ்டியில் இனி அடுத்த சிருஷ்டி அடுத்த மந்திரங்களில் வர இருக்கின்றது. அது கால சிருஷ்டிகி. காலம் தோன்றுகிறது, காலத்தினுடைய சிருஷ்டி அது வர இருக்கின்றது. 9வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரம் வரை கால சிருஷ்டிகி ப்ளஸ் மார்கத்வயம். நாம் பயணம் செய்கின்ற 2 மார்க்கங்கள், பிறகு காலத்தினுடைய படைப்பு, அந்த கருத்து வருகின்றது. இப்பொழுது 9வது மந்திரத்திற்கு செல்லலாம். சம்வத்சரோ வை பிரஜாபதிஹி தஸ்ய அயனே தக்ஷிணம் சோத்தரம் ச தத்யேக வை ததிஷ்டாபூர்த்தே கிருதமித்யுபாசதே தே சந்திரமசமேவ லோகமபிஜயந்தே த ஏவ புனராவர்த்தந்தே தஸ்மாத் ஏதரிஷயக பிரஜா காமாஹ தக்ஷிணம் பிரதிபத்யந்தே ஏஷக வை ரயிஹி யப் பித்ருயானஹ. இனி நாம் பார்க்க இருப்பது கால சிருஷ்டிகி மார்கத்வயம். கால சிருஷ்டிகி என்றால் காலமானது தோற்றுவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு ஒரு ஜீவன் என்ன செய்து இறந்தால் என்ன பாதையில் செல்வான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மார்க்கமெல்லாம் நமக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். யாருக்கு இது? வேதாந்தத்துக்கெல்லாம் வராமல் புண்ணியமெல்லாம் பண்ணால் எந்த மார்க்கத்தில் போவான், அதிக உபாசனையெல்லாம் செய்தால் எந்த மார்க்கத்துக்கு எங்கு செல்வான் என்று சொல்லப்படுகிறது. 2 மார்க்கம், சுக்லகதிகி கிருஷ்ணகதிகி என்று 2 மார்க்கம் இருக்கின்ற. சுக்லகதிகி கிருஷ்ணகதிகி. தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்றும் கூறப்படுகின்றது. இதில் சுக்லகதி பிராணக என்றும் கிருஷ்ணகதிகி ரயி என்றும் கூறப்பட இருக்கின்றது. கிருஷ்ணகதி ரயி, சுக்லகதி பிராணக. இந்த கிருஷ்ணகதி வழியாக செல்பவர்கள் கர்மிகள், கர்மத்தில் ஈடுபடுபவர்கள். கர்மத்தில் ஈடுபடுபவர்கள்னால் என்ன கர்மம்னு உபனிஷத் சொல்ல போகிறது. ஏதோ நானும் கர்மந்தான் பண்ணிகிட்ருக்கேன், நானும் கர்மிதான்னு சொன்னால் கிடையாது. இங்கு சொல்கிறபடி கர்மம் செய்து கொண்டிருப்பவர்கள் கிருஷ்ணகதி வழியாக சென்று
எங்கு போகிறார்கள்? சொர்க்கலோகம் அல்லது சந்திரலோகத்திற்கு செல்கிறார்கள். இப்போ யார் எதன் மூலமாக எங்கு செல்கிறார்கள் என்றால், கர்மிகள் கிருஷ்ணகதியின் மூலமாக சந்திரலோகத்திற்கு செல்கிறார்கள். இந்த சந்திரலோகமும் கிருஷ்ணகதியும் ரயி தத்துவம் என்று உபனிஷத் கூறுகிறது. பிறகு உபாசகர்கள், உபாசனை செய்பவர்கள் சுக்லகதி வழியாக, அவர்கள் போகிற மார்க்கம் சுக்லகதி, அடைகின்ற லோகம் சூரியலோகம் அல்லது பிரம்மலோகம். இப்போ உபாசனை பண்ணால் இங்கேயும் நல்லா இருக்கும், அங்கேயும் நல்லா இருக்கும். போகிற லோகமும் கொஞ்சம் ஹையர் லோகத்துக்கு போவோம், இங்கேயும் நம்ம உபாசனையினுடைய பலனை அனுபவிக்கலாம். இந்த சுக்லகதியும் சூரியலோகமும் பிராணக என்று சொல்லப்பட இருக்கின்றது இந்த ரயி பிராண தத்துவத்தில். இப்போ எது ரயி எது பிராணன்? கிருஷ்ணகதியும் சந்திரலோகமும் ரயிகி, சுக்லகதியும் சூரிய லோகமும் பிராணக. இதெல்லாம் எதற்குனா கடைசியாக நம்ம சொன்னோம் வைராகியார்த்தம். காரணம், நமக்கு இந்த மாதிரிலாம் ட்ராவல் வேண்டாம், இங்கேயே பயணம் பண்ணி சலிச்சாச்சு, இனியும் போனதுக்கப்புறம் எதுக்கு பயணம் பண்ணணும் என்று நம்ம எப்படிப்பட்ட மரணத்தை விரும்பணும்? வேதாந்தத்துக்கு வந்ததற்கப்புறம் பராந்த காலத்தை தான் விரும்பணும். நம்ம கடைசியாக சாக விரும்பணும்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்ததுக்கப்புறம் மீண்டும் சாகக்கூடாது. இவர்களெல்லாம் இறந்து பிறந்து இறந்து பிறக்க போகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஆரம்பத்தில் கால சிருஷ்டியை சொல்லி, ஒரு ஜீவன் என்ன கர்மத்தில் ஈடுபட்டால் அவன் கிருஷ்ணகதி வழியாக சந்திரலோகத்திற்கு செல்வான் என்பது 9வது மந்திரத்தினுடைய சாரம். இப்போ 9வது மந்திரத்தில் கால சிருஷ்டிகி, 2வது கருத்து என்ன கர்மத்தை ஒரு ஜீவன் செய்தால் அவன் கிருஷ்ணகதி வழியாக சந்திரலோகத்திற்கு செல்வான் என்பதுதான் இதனுடைய சாரம். சம்வத்சரோவை பிரஜாபதிஹி. பொதுவாக சம்வத்சரகன ஒரு வருடம்னு அர்த்தம் சாதாரணமாக. இந்த இடத்துல சம்வத்சரகன பொதுவாக காலக, டைம் என்று பொருள். சம்வத்சரக இஸ் ஈக்குவல் டு காலக, டைம். காலகவை பிரஜாபதிஹி, ஹிரண்ய கர்ப்பந்தான் கால தத்துவமாக இருக்கின்றார். அதாவது ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து லோகம் தோன்றிச்சு, ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து மிதுன சிருஷ்டின்னு சொல்லவில்லை. ஹிரண்ய கர்ப்பனே மிதுன சிருஷ்டியாக, ஹிரண்ய கர்ப்பனே லோகமாக, ஹிரண்ய கர்ப்பனே கால தத்துவமாக இருக்கின்றார். அவரே இப்படி ஆனார். ஏன்னா உபாதான காரணம், ஹிரண்ய கர்ப்பன் இந்த சிருஷ்டிக்கு உபாதானம். ஆகவே காலம் தத்துவம் பிரஜாபதிஹி, டைமே பிரஜாபதி தான். எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னால் பிரஜாபதி போர் அடிக்குதுன்னு அர்த்தம். காரணம் என்ன? காலமே பிரஜாபதி தத்துவம் தான். தஸ்ய அயனே, அந்த காலத்துக்கு 2 பாதை இருக்கின்றது. அயனே ஸ்தக, அதற்கு 2 இருக்கான். அயனம்னா இந்த இடத்துல மார்க்கம், அந்த காலத்தை குறிக்கின்ற மார்க்கம் 2 இருக்கின்றது. கால தேவதைகள் இருக்கின்ற மார்க்கம் 2 இருக்கின்றது. அது என்ன 2 மார்க்கம்? தக்ஷிணம் ச உத்தரம் ச, தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்று 2 மார்க்கங்கள். வருடத்துக்கு 2 மார்க்கம், தக்ஷிணாயனம் உத்தராயணம்னு 2 மார்க்கம் காலத்திற்கு. இதோடு கால சிருஷ்டி முடிவடைகின்றது. இவ்வளவுதான் கால சிருஷ்டி. இனி அடுத்தது, எந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட கர்மத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதி தது ஏஹ வை. தது என்ற சொல்லுக்கு தத்ர என்று பொருள். தத்ர என்ற சொல்லுக்கு மனுஷ்யேஷு, மனிதர்களுக்குள் என்று பொருள். இப்போ தது என்பதனுடைய கடைசி பொருள் மனிதர்களுக்குள், அதுகளுக்குள் அப்படின்னு அர்த்தம். சொன்னால் அசிங்கமாக இருக்குமே, அதுகளுக்குள்னு சொன்னால் ஏதோ மாதிரி இருக்குங்கிறதுனால தத்துனா அதுகளுக்குள்ளே அப்படிங்கிறத விட மனிதர்களுக்குள். எவர்கள்
தது இஷ்டா பூர்த்தே கிருதமித்யுபாசதே. இனி ஒரு தது வேறு இருக்கு. அந்த தது என்றால் இந்த விதமாக என்று பொருள். இன் தட் மேனர், இந்த விதத்தில் செய்யணுமா. என்ன செய்யணும்? இஷ்டா பூர்த்தே. இஷ்டம் பூர்த்தம் என்று ரெண்டு கர்ம. இஷ்டம் என்றால் வைத்தியம், வேதத்தில் சொல்லப்பட்டது, ஸ்ருதியினால் சொல்லப்பட்டது இஷ்டம். நமக்கு விருப்பமானதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஏமாற்றலாம். இஷ்டம் உபாசதேன இஷ்டமானதை செய்கிறானோ, அதுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். இது எஜ்ஜுங்கிற ரூட்லேருந்து வந்தது. இஷ்டம் என்றால் ஸ்ருத்தியுக்தம், ஸ்ருதி விகிதம். பூர்த்தம் என்றால் ஸ்மிருதி விகிதம், ஸ்மிருதியினால் சொல்லப்பட்ட சில கடமைகள் அல்லது சில செயல்கள். இஷ்டம்னா சில யாகங்கள். கிருதம் என்றால் இந்த இடத்துல இக என்று பொருள். இங்கு இஷ்டா பூர்த்தே கிருதம், இங்கு உயிரோடு இருக்கும் பொழுது இஷ்டம் பூர்த்தம் என்ற கர்மங்களை உபாசதே, யார் உபாசனை செய்கிறார்களோ. இந்த இடத்துல உபாசனைன்னு என்ன பொருள்? அனுஷ்டானம் செய்கிறார்களோ. இங்கே உபாசதேனா அனுஷ்டானம் யார் செய்கிறார்களோ. இனி இஷ்டம்னா என்ன, பூர்த்தம்னா என்னன்னு பார்க்கணும். அது இந்த புஸ்தகத்திலே இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். அதாவது இஷ்டம்ங்கிறது எதெல்லாம் என்றால், முதல் அக்னிஹோத்திரம். யாரெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணுறாங்களோ அது அந்த இஷ்டத்தில் வருகின்ற முதல் கர்ம. இப்போல்லாம் யாருக்கு அக்னிஹோத்திரம்னு தெரியுது, இருந்தாலும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு அக்னிஹோத்திரம். ரெண்டாவது தபக. தபக சில விதமான தவம். குறிப்பாக தவம்னு சொன்னாவே இந்த நாக்குக்கு தான் சாஸ்திரம் தவம்னு சொல்லும். பொதுவாக தவம்னா எல்லா விதமான தவமும் தான். ஆனால் இந்த இடத்துல நாக்கை கட்டுப்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் தவம். அது இந்த சாப்பிட்ற நாக்கு இருக்கே, அது கொஞ்சம் பெரிய நாக்கு. பேசுகிற நாக்கும் பெரிய நாக்கு தான். அது எல்லாத்தையும் ஹர்ட்டு பண்ணுற நாக்கு. ஹர்ட்டு பண்ணுற நாக்குன்னா வால் போல். நம்ம வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினோம்னா அங்கே 10 பேர்த்தினுடைய மனசு சங்கடப்பட்டுரும். அப்படி அதுக்கு பயன்படுற நாக்கு. இனி ஒரு நாக்கு, அது நம்மையை ஹட் பண்ணுற நாக்கு. அது என்ன தெரியுமா? சாப்பிட்ற நாக்கு. நம்மையை வெயிட் போட வச்சு நம்மையை துன்புறுத்துகிற நாக்கு. ஆகவே தபக என்றால் சாந்திராயண விரதம்னு சொல்லி இந்த 3 இருக்கே, அதனுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதான். பௌர்ணமி அன்னைக்கு 15 கவாலம் சாப்பிட்ணுமா, அதற்கு அடுத்த நாள் 14, இப்படியே குறைஞ்சிட்டு வரணுமா. அமாவாசை அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, அதற்கு அடுத்த நாள் 1, 2வது நாள் 2 கவாலம், இப்படியே சாப்பிட்டு போகணுமா. அப்படி 1 மாதம் பண்ணி முடித்தோம்னா ஒரு விரதம் முடியுதான். அது ஒன்றுன்னு சொல்லி 3 கை 4 பேர்த்து கையை வச்சு சேர்த்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு கையில் 1 கவாலம் சொன்னால் 1 கையில் எடுத்து சாப்பிட்றது. வீட்டில் இருக்கிறவங்க கையெல்லாம் வச்சு ஒரு கையில் தான் சாப்பிட்றதல்ல. அப்படி ஃபஸ்ட்டு டே பௌர்ணமி அன்னைக்கு 15 கவாலம் சாப்பிட்லாமா. கவாலம்னு சொல்லுவார்கள். 15 கை சாப்பிட்ணுமா. இப்படியே குறைச்சிட்டு வரணுமா. அப்படி குறைச்சி பாருங்கள், 10 கிலோ குறைஞ்சிரும் 1 மாதத்தில். இப்படி பண்ணுறது தான் பொதுவாக தவம்னு சொல்லுவார்கள். அப்படி சாஸ்திரத்தில் சொன்ன தவம். இதெல்லாம் இஷ்டத்தில் வருது. அக்னிஹோத்திரம், தபக, அடுத்தது சத்தியம். ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்காதது சத்தியம். உண்மை பேசுறது, சத்தியமாக இருக்கிறது. சத்தியம் வத உபனிஷத் சொல்லியிருக்கு. அதை கொஞ்சம் அழுத்தத்தை மாற்றிடுவாங்க. சத்தியம் வத அப்படின்னு மாற்றிடுறது. சத்தியம் உண்மை பேசுறது. அடுத்தது பூதானாம் ச அனுபாலனம். பூதானாம் அனுபாலனம்னு என்ன? மிருகங்களையெல்லாம் பாதுகாத்தல். எந்தெந்த மிருகங்களெல்லாம் நமக்கு உதவி செய்தோ அதை நம்ம பாதுகாத்தல். இப்போ அக்னிஹோத்திரம், தபஸ், சத்தியம், பூதானாம் ச அனுபாலனம். அதற்கு அடுத்தது இந்த காலத்தில் இல்லாதது ஆதித்யம். ஆதித்யம் என்றால் கெஸ்ட், அதிதிகளுக்கு நம்ம செய்கின்ற உபச்சாரம். ஆதித்யம் இல்லை, ஃபஸ்ட்டு தான் ஆதித்யம். அதிதிகளுக்கு செய்கின்ற பூஜை. செய்கின்ற பூஜைன்னு என்ன? அவங்களுக்கு பூஜை பண்ணி வீட்டை விட்டு போங்கன்னு சொல்கிறதில்ல. கொடுக்கிற உணவு, அதிதிகளுக்கு கொடுக்கின்ற உணவு. வைஸ்வதேவம் என்று அடுத்தது.
வைஸ்வதேவனா பறவைகளுக்கும் சிறிய சிறிய மிருகங்களுக்கும் கொடுக்கின்ற தானம். இந்த எறும்புக்கெல்லாம் அந்த காலத்தில் போடுற கோலம், இந்த காலத்து போடுற கோலம் அல்ல, அந்த காலத்தில் அரிசி மாவில் போடுற கோலம் எறும்புகளுக்கெல்லாம் கொடுக்கறது. வைஸ்வதேவம் இஷ்டமித்யபிதீயதே, இது இஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. அக்னிஹோத்திரம் தபசத்யம் பூதானாம் ச அனுபாலனம் ஆதித்யம் வைஸ்வதேவம் ச இஷ்டமித்யபிதீயதே. இதெல்லாம் வைதிக கர்மங்கள். இந்த கர்மங்களை எல்லாம் யார் ஒழுங்காக செய்கிறார்களோ. இனி அடுத்தது பூர்த்தம் என்றால் சமுதாய சேவை, சொசைட்டிக்கு செய்கிற சில நல்ல காரியங்கள். இப்போ அந்த காலத்தில் என்ன காரியம் செஞ்சு வைய வேண்டும்னு சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஸ்மிருதியில் சொன்ன பூர்த்தம் என்ன என்றால் வாபி கூப தடாகாதி. வாபி கூப்பம்னு சொல்லப்படுகிறது. ரெண்டும் கிணறு, சின்ன கிணறு பெரிய கிணறு. கூப்பம்னா சின்ன கிணறு தோண்டணுமா. இந்த காலத்தில் போர்வெல்னு சொல்லலாம், அதனால் ரொம்ப சின்ன கிணறு. அப்படியே கிணறு சிறியதாகி இப்போ போர்வெல்லாம் மாறிப்போச்சு. இன்னைக்கு மேலே என்ன வெல் வரப்போகுதோ, நீடில் வெல்னு ஏதாவது வரும். அப்படி சிறிய கிணறு தோண்டி எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் மட்டும் தோண்டி வச்சுக்கிறதல்ல, மற்றவங்களுக்கு பொதுவாக தோண்டி கொடுக்கறது. வாப்பினா பெரிய கிணறு, இந்த அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் பயன்படுத்துறது. தடாகம், இந்த அந்த காலத்தில் இருக்கிறவங்கள பெரிய ரிஷிகள் சாதாரண நாட்களில் பெரிய சயின்டிஸ்ட், மழையெல்லாம் பேஞ்சதுன்னா தண்ணியெல்லாம் கடலுக்கு விட்டுட்டு அப்புறம் இப்போ தண்ணி கஷ்டம்னு படக்கூடாது, அங்கங்கே குளங்களை வெட்டி வைக்கணும். அப்படி தடாகம். இப்படி சிறிய கிணறு பெரிய கிணறு தோண்டி மக்களுக்கு வைக்கிறது, சமுதாயத்தில் பெரிய பெரிய குளங்கள் அமைத்தல். அதுக்கப்புறம் தேவதா ஆயத்தனானிச்ச. தேவதா ஆயத்தனம்னு சொன்னால் கோயில்கள், கோயில்களை எல்லாம் கட்டி பராமரித்தல். கட்டி முடிக்கிறது மட்டுமல்ல, அதை பராமரிச்சிட்ருக்கிறது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு செய்கின்ற சேவை. அன்னப்பிரதானம், உணவு கொடுத்தல், அன்னதானம், அன்னப்பிரதானம். சரி, எல்லாமே ஒரு செயலுக்காகவே சர்வைவலுக்காகவே இருந்தாலும் போதாதல்லவா, கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணுமே. இப்போ ஆராமக, ஆராமகன கார்டன், பூந்தோட்டம். இந்த ஊட்டியிலெல்லாம் போய் பார்த்தா பார்க்கலாம் கார்டன்ஸ், அதெல்லாம் அமைக்கணுமா. அப்போது ஒரு சமுதாயத்தில் என்னென்னலாம் இருக்கணும்னா, நல்ல கிணறு இருக்கணும், பிறகு குளங்கள் எல்லாம் இருக்கணும், கோயில் இருக்கணும், பிறகு ஆராமம் கார்டன் இருக்கணும். பூர்த்தமித்யபிதீயதே, இவைகளெல்லாம் பூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. இதோடு சேர்ந்து இனி ஒன்று சொல்லுவார்கள், இஷ்டா பூர்த்தம் தத்தம் என்று இனி ஒன்று சேர்ந்து சொல்வார்கள். இது சேர்ந்து இருக்கணுமா. இவைகளெல்லாம் என்னன்னா சமுதாயத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள். இதனுடைய பலன் நேராக சந்திரலோகத்துக்கு போகலாம், பாதாளத்துக்கெல்லாம் போக மாட்டோம் இப்படியெல்லாம் பண்ணி வச்சோம்னா. அப்போ தத்தம் என்றால் என்ன என்றால், பொதுவாக தத்தம் என்றால் தானம், ஷேரிங். அது ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் இருக்கிற நாம், காம்படிஷன் பிஸ்னஸ்க்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிற நாம் இனி ஒன்றும் செய்யணும். என்னன்னா தத்தம், நம்மிடம் இருக்கிறத பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ எதை ஷேர் பண்ணிக்கணும், எதை நம்ம கொடுக்கணும், விதவிதமாக நம்ம கொடுக்கலாம். இந்த தத்தம்ங்கிறதுல எது சொல்லப்படுகின்றது, மற்றவங்களுக்கு அபயத்தை கொடுக்கறது தான் பெரிய தானமாக. ஒருத்தன் பயந்துட்டு வர்றான், அவனை பயப்படுத்தாமல் பயமின்மையை கொடுக்கறது தான் பெரிய தானமாக. இது யோசித்து பார்த்தா நமக்கு நல்லா புரியும். ஏற்கனவே ரொம்ப பேர் பயந்துட்டுருப்பார்கள், நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு பயப்படுத்தி விட்டுருவோம், இதெல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப பாவம் வந்துடும்னு சொல்லி. அப்படி எல்லாரையும் பயப்படுத்தி விடுறது ஒரு பெரிய பாவம். நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குற ஒரு பெரிய நன்மை என்னன்னு சொன்னால், மற்றவர்களை பயப்படுத்தாமல் இருக்கணுமா. சரணாகத சந்திராணம், நம்மிடத்தில் சரணடைய வந்தவர்களை பாதுகாத்தல். நம்மகிட்ட யாரோ சரணடைஞ்சு வந்திருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. யாராவது நம்மிடம் வந்தால் அவங்கள நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஒருவர் நம்ம நம்பி வந்தால் சாதாரணமாக என்ன செய்வார்கள், அதை இவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். நம்ம இடம் ஒருவர் சரணடைஞ்சாங்கன்னா மற்றவங்க பயன்படுத்துறது இந்த உலக நியதி. ஆனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் நம்மக்கிட்ட சரணடைஞ்சிட்டா, நம்ம நாடி நம்பி வந்துட்டா நமக்கு பொறுப்புணர்வு வர வேண்டும்.
ரொம்ப பொறுப்புணர்வன். நமக்கு நம்ம தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்மை நம்பினவர்களை நம்ம பாதுகாக்கணும். பூதானாம் ச அஹிம்சனம். அஹிம்சை தத்தம்னு சொல்லப்படுது. மற்றவங்களுக்கு ஹிம்சப்படுத்தாமல் இருத்தல், அதாவது கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது பெரிய தானமாக. நம்மக்கிட்ட பணம் இருந்து கொடுக்கறது தான் தானம் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு செய்கிற பெரிய சர்வீஸ், பெரிய தானம். பகிர்வேதிச்ச எத் தானம். பகிர்வேதி தான் உண்மையாக தானத்துக்கு லட்சணமாக சொல்லுவார்கள். ஒருவர் யாகம் பண்ணுறார், யாகம் பண்ண உடனே பண்ணி வச்சவங்களுக்கெல்லாம், அந்த ப்ரீஸ்டெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இவர் தட்சிணை கொடுக்கணும். அந்த தட்சிணையை கொடுத்துட்டு நான் தானம் பண்ணுறேன்னு சொல்லலாமா? அந்த தட்சிணை அவர்கள் செய்ததற்கு கொடுக்கப்படுகின்ற கூலி. பிறகு அந்த யாகசாலையை விட்டு வெளியே எந்த விதமான உதவியையும் யாருக்கிட்டையும் நம்ம நாடாமல் இருக்கோம், அல்லது அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், அதுக்கு செஞ்சதற்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தானம். இப்போல்லாம் அதுக்கு அர்த்தமே மாறிப்போச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வேறு அர்த்தத்தில் இருக்குது. உண்மையிலேயே அது தானம். டிப்ஸுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்த அர்த்தங்கள்ல. டிப்ஸ்னால் என்ன? உனக்கு சர்வீஸ் ஹோட்டலில் அவன் சம்பளம் கொடுக்குறான், இருந்தாலும் நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கறது. இப்போ தனக்கு ப்ரெஸ்டீஜ் போயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு கொடுக்குறோம், ஒரு மாதிரியாக பார்த்துருவானோன்னு பயந்துட்டு கொடுக்குறோம். அப்படியெல்லாம் இல்லை, விரும்பி நம்மளாக கொடுக்கறது தானம். பகிர்வேதி தத்தமித்யபிதீயதே. இப்படி இஷ்டாபூர்த்தம் தத்தம் என்கின்ற இந்த மூன்றையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் தே சந்திரமசமேவ லோகம் அபிஜயந்தே, அவர்கள் சந்திரலோகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே சென்று அங்கேயே சந்தோஷமாக இருப்பார்களான்னா புனராவர்த்தந்தே, மீண்டும் அவர்கள் திரும்பி வருவார்கள். சந்திரலோகத்துக்கு போய் இவங்க எவ்வளோ செஞ்சாங்களோ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, கம்ப்யூட்டரில் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது, பகவானுடைய கம்ப்யூட்டரில். அதை முடித்த உடனே பிறகு திரும்பி வருகிறார்கள். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.